இது இறந்த காலத்தை நினைத்து அழுவதற்கான நேரம் அல்ல. குறிப்பாக எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர் கணேசன் அவர்கள். குறிப்பாக 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை கலவரத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கான ஒரு நினைவு தூவியை அமைக்க வேண்டும், அங்கு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்கள் நினைவாக ஒரு நினைவு தூவியை அமைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருடங்களாகிவிட்டது. ஆனால் ஒரு நினைவு தூவியை கூட அமைக்காமல் இருப்பது பெரிய ஒரு பிழையான விடயம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அந்த நினைவு தூவியானது அதனை இறந்த மக்களை நினைத்து அழுவதற்கான நேரம் அல்ல. குறிப்பாக எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு போராட்ட வடிவம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே 2027 ஜூலை மாதம் வருவதற்கு முன் இந்த நினைவு தூவியை கட்டி முடிக்க வேண்டும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்துல முக்கியமாக நேற்றைய தினம் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை கலவரம் சார்ந்த விடயங்களுக்கு அல்லது வெளிக்கடை சிறைச்சாலை கலவரத்திற்கு உயிரோடு நிற்கும் சாட்சி நான் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஆரம்பத்தில் இராணுவ சிறைச்சாலை ஒன்றில் இருந்த நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி தாங்களை ஒரு அரசியல் கைதியாக நடத்த வேண்டும் என்ற ரீதியில் ஒரு அழுத்தம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டோம். அங்கும் பாரிய ஒரு போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். அவ்வாறான நேரத்தில் தான் இவ்வாறான ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு எங்களை மிக கொடூரமாக தாக்கி எங்களுடன் இருந்த உறவுகளை கொலை செய்தார்கள் என்ற மாதிரியும், ஆனால் அதே நேரத்தில் சில அரசு அதிகாரிகளுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற மாதிரியும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆயினும் குறிப்பாக கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் இணைந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் செயற்பட்டார் என்ற பாரிய விமர்சனமும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் மீதும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே காணப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ஜூலை கலவரத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு இன்னுமே ஒரு முடிவு கிடைக்கப்படவில்லை, ஒரு நினைவு தூகியே இல்லை என்ற ரீதியில் தான் ஐங்கர் கணேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே 2027க்குள் இந்த நினைவு தூவி கட்டி முடிக்கப்படுமா என்ற ரீதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம். இது தொடர்பாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தால், சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் மற்றும் சிறிதரன் அவர்களுக்கு இடையிலான பாரிய ஒரு பிளவு காணப்படுகிறதா என்ற ரீதியில் இப்பொழுது பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்ற விடயம் என்னென்று பார்த்தால், குறிப்பாக கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஆரம்பத்தில் சிறிதரன் இருந்தார். பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அவரை அந்த குழு தலைவர்கள் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இப்போ சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆயினும் குழு தலைவராக சாணக்கியன் அவர்கள் நியமித்த பின் அவர் தலைமையில் கூடுகின்ற எந்த ஒரு கூட்டத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்வதில்லை என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த அந்த குழு கூட்டத்திற்கு கூட சிறிதரன் அவர்கள் செல்லவில்லை, சமூகம் அளிக்கவில்லை என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் வருகின்ற பெரும்பாலான கூட்டங்களுக்கு சிறிதரன் அவர்கள் செல்வதில்லை. இவர்கள் பாரிய ஒரு பிளவு பாட்டில் அடிப்படையாக இருக்கிறார்கள். வருங்காலத்தில் சிறிதரன் அவர்கள் கட்சியில் இருந்து விலகுவாரா என்ற ரீதியில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியின் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். குறிப்பாக தலைவர் அந்த சார்ந்த விடயங்கள் என்று பல்வேறுபட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஆயினும் இந்த நீதிமன்ற நிலுவை வழக்குகள் முடிந்த பின் தான் இவர் இந்த சமூகம் அளிப்பாரா அல்லது தமிழரசு கட்சி சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் சிறிதரன் அவர்கள் ஈடுபடுவாரா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக சிறிதரன் அவர்கள் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இலங்கையின் மிக பெரும் பழமை கட்சிகளில் ஒன்று தமிழரசு கட்சி. குறிப்பாக தமிழ் மக்களுடைய பாரிய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒற்றுமைப்பாடு தமிழ் மக்களுக்கு தேவைப்பாடாக இருக்கிறது. இவர்களுக்கு இடையிலான ஒரு பிளவுகள் தமிழ் தேசிய பாதையில் பாரியொரு விரிசலை ஏற்படுத்தப்படுகிறதா, குறிப்பாக தமிழரசு கட்சியான தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகி செல்கிறது என்றதான் இப்பொழுது பாரியொரு விமர்சனங்களை முன்வைக்கிறார். குறிப்பாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாரியொரு விமர்சனத்தை தமிழரசு கட்சியின் மீது அடுக்கடுக்காக முன்வைத்து வருகிறார். ஆயினும் இப்ப பெரும்பாலான வாக்குகளை பெற்றிருக்கிற இந்த தமிழரசு கட்சியான தங்களுக்கு இடையிலான இந்த உள்மோதல் காரணமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் பின் நிற்கிறார்களா என்றதான் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம், இந்த சுமந்திரன் மற்றும் சிறிதரன் அவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் நிலை எங்கு சென்று முடிய போகிறது. 2026ஆம் ஆண்டு முதல் 6 மாத காலத்திற்குள் 5523 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் விடயம் முன்வந்திருக்கிறது.
குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது பெரும் ஒரு ஏமாற்று அல்லது பெரும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் சிறுவர்களை பாதுகாக்க இருந்தாலும் பல்வேறுபட்ட முறைப்பாடுகளும் சிறுவர் துஷ்பிரயோகமும் நாட்டில் நடைபெற்று தான் இருக்கிறது. குறிப்பாக இன்னும் இந்த சட்டங்களை இருக்க வேண்டிய கடமைகள் அரசாங்கம் இருக்கிறதா என்ற பாரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக இதில் சில வழக்குகளை எடுத்து நோக்கினால் சிறுவர் மீதான கொடூரமான தாக்குதல் 1100 வழக்குகளும், பாலியல் துன்புறுத்தல் 213 வழக்குகளும், இணையவழி வன்முறை 112 வழக்குகளும், சிறுவர்களை பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்தியமை கிட்டத்தட்ட 100 வழக்குகளும், சிறுவர் கடத்தல் சார்ந்த வழக்குகள் 99, சிறுவர் உழைப்புகளை பயன்படுத்தி அதாவது சிறுவர் தொழிலாளர் சார்ந்த விடயங்கள் 82 வழக்குகளும், அதே நேரத்தில் கடுமையான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் கிட்டத்தட்ட 60, இளம் வயது கற்பம் 40 வழக்குகளும், தற்கொலை முயற்சி 13, சிறுவர் திருமணம் 5 என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் முக்கியமாக காணப்படுகிறது. சிறுவர்களை பாதுகாக்க பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் சில குறைபாடுகளால் பல்வேறுபட்ட சிறுவர்கள் இன்னுமே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை மட்டும்தான். இதைவிட அதிகமாக பதியப்படாமல் மூடி மறைக்கப்பட்ட வழக்குகள் எத்தனையோ உள்ளது என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது. அதே நேரத்தில் தையிட்டு திசை விகாரைக்கு நீதியை வழங்குவோம், 2 வாரத்திற்குள் நாங்கள் முடிவு கட்டுவோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. மக்களுடைய காணி மக்களுக்கும் விகாரைக்குரிய காணி விகாரைக்கும் வழங்கப்படும் என்ற ரீதியில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அமைச்சர் சுனில் செனவா அவர்கள் தான் இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுத்து விட்டோம், அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இனி வருங்காலங்களில் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்குள் இந்த விகாரை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். ஆயினும் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட மக்கள் தங்களுடைய காணிகளை வேண்டி அங்கு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆயினும் சரியான முறையில் இன்னுமே ஒரு சரியான தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படுமா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், விகாரைக்குரிய காணி விகாரைக்கு கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இரு தரப்பினரும் உண்மையான நல்லிணக்கத்துடன் இருக்கிறார்கள் என்றும் அரசியல் மற்றும் சுயநல காரணத்திற்காக அங்கு நல்லிணக்கம் இல்லை என்று போலியான சித்திரம் வரையப்படுகிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த அரசியல் சுய நலங்களுக்கு பலியாகாமல் எமது மக்களுக்குரிய காணிகளையும் விகாரைக்குரிய காணிகளையும் சரியான அளவீடு செய்து உரிய ஆவணங்களை மக்களிடம் ஒப்படைப்பதே எமது திட்டம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆயினும் பல்வேறுபட்ட ரீதியில் மக்களும் தாங்கள் காலமாக ஏமாற்றப்பட்டே வருகிறோம் என்ற ரீதியில் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். வழிவடக்கு மக்கள் தங்களுடைய காணிகளை பெறுவதற்காக தொடர்ச்சியாக திசை விகாரைக்கு முன்னால் பாரிய ஒரு போராட்டத்தை மாதம் மேற்கொண்டே வருகிறார்கள். ஆயினும் சரியான முறையில் அவர்களுடைய காணி வழங்கப்படுமா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது என்பதனை. நன்றி, வணக்கம்.